காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணுறது கஷ்டம். எனக்கு காமெடி பிடிக்கும். ஆனால் அதுக்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் போய் அந்த லிஸ்ட்டில் ஏறிட்டேன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோன்ற ஒரு பயம். நம்ம என்றைக்கு ஆடியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம தோற்றுட்டோம். என்னோடய ப்ரொடக்ஷன்லையும் சரி, என்னோட நடிக்கிறதுலையும் சரி சஜஷன்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு ஃபைட் வேணும், எனக்கு சாங் வேணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஃபெயிலியர் இருந்து தான் வந்தேன்றதால சக்ஸஸ் வரும்போது எனக்கு பயம் வந்துச்சு. யாம் இருக்க பயமே நான் பண்ண வேண்டியது கிடையாது. There were a lot of negativity towards the project. இன்ஃபேக்ட் அந்த ஒரு கதையோட இன்ட்ரமிஷன் வந்து பாக்கியராஜ் சார் தான் கொடுத்தாரு எங்களுக்கு. உங்களுக்கு அந்த காப் பேஸ்ட் படத்து மேலே ஆர்வம், ஒரு பிடிப்பு வந்து இருக்குது. இன்னும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் கிடைக்கலையா? லைக் ஏன் நீங்கள் அது இன்னும் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல அப்படின்னு? ஆக்சுவலி எனக்கு காப் பேஸ்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஆன் ஸ்க்ரீன் மெச்சூரிட்டி எனக்கு இல்லைன்ற ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்வதா, இல்லைனா ஆன்ஸ்க்ரீன் மெச்சூரிட்டி இல்லைன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதான்னு தெரியல. அது எனக்கு தோணலை. ஸோ எனக்கு ரீசெண்டாக ஓகே, நம்ம வந்து ஒரு இத்தனை படம் பண்ணியிருக்கோம், ஸோ நம்ம காப்பாக பண்ணலாம், அந்த க்ரோத்தும் அந்த மெச்சூரிட்டியும் எனக்கு இருக்கோ அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்ததால் அது மாதிரி தேடிட்டு இருந்தேன். பட் இதில் வந்து நான் காப்பாக பண்ணணும், நான் நடிக்கணுன்ற ஐடியாவே இல்லை. ஓகே, ஷாம் பாய் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. நான் வர ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் டேட் ப்ராப்ளம் வந்துச்சு. வேறு படம் வாழ்க்கை தாடி வளர்த்துட்டாரு. அப்படி உள்ளே வந்தவன் தான் ஆக்சிடென்டல் போலீஸ். நைஸ். ஸோ லைக் உங்களோட ஃபிலிமோகிராஃபியை எடுத்து பார்க்கும்போது, லைக் ஒரு சேம் தான், அவங்க இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்க்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நான் தோல்வியிலேருந்து வந்தவன், 2 படம் வந்து போல, இப்போ இந்த படம் உனக்கு செல்ஃப் எடுக்கலை அப்படின்னா செல்ஃபியை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறம் சக்ஸஸான ஒரு படம் வந்து கழுகு. ஸோ லைக் என்ன அப்படின்னா, லைக் நிறைய லைக் சினிமா ஃபேமிலி, சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வர நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு படங்கிறது வந்து கிளிக் ஆகிருந்திருக்கு. உங்களுக்கு அது கிளிக் ஆகலை அப்படிங்கப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? அண்ட் கழுகோட வெற்றி உங்களுக்கு எப்படி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்து, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண படங்கள் லைக் யாம் இருக்க பயம் வரைக்கும் இப்போ வரைக்குமே நீங்கள் பண்ண எல்லா படத்துக்கும் ஒரு வேரியேஷன் இருக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் நீங்கள் பண்ண படங்கள் கண்டினியூஸாக ஒரு சக்ஸஸையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. எப்படி உங்களை பூஸ்ட் பண்ணுச்சு? அதை பற்றி கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அதாவது நான் ஃபெயிலியர் இருந்து தான் வந்தேன்றதால சக்ஸஸ் வரும்போது எனக்கு பயம் வந்துச்சு. ஸோ ஃபெயில் ஆகும்போது ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம், அப்புறம் ஜெயிக்கணுன்ற ஆதங்கமும் வெறியும் இருக்கும். 2வது வாட்டி ஃபெயில் ஆகிட்டோம், விடக்கூடாதுன்ற ஆதங்கமும் ஒரு எனர்ஜியும் வெறியும் இருக்கும். ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எனக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்த பயம் தான் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் அதை நான் செலிப்ரேட்டும் பண்ணலை. அது நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அந்த ஃபெயிலியர்ஸ் அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சோ, அந்த எனர்ஜியும் அந்த சக்சீட் ஆகணுன்ற ஒரு வெறியும் இருந்துச்சோ, அதே எனர்ஜியும் அதே வெறியும் இருந்தால் மட்டும் போதும்னு தான் நான் ட்ராவல் பண்ணேன். இன்னி வரைக்கும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவுலையும் ஐ மெட் சம் ஃபெயிலியர்ஸ், பட் இட்ஸ் ஓகே. அடி வாங்கி வந்ததால் இந்த அடி தாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் மூவிங் வித் சேம் எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ். சூப்பர். எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஈஸி சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது. லைக் இந்தந்த விஷயங்கள் இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களோட கிராஃப் எடுத்து நம்ம பார்க்கும்போது அந்த சக்ஸஸ் லைக் எல்லோரும் ட்ராவல் பண்ணுற ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டை நீங்கள் வந்து தொடவே லைக் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்கன்னா, பட் அந்த எக்ஸாக்ட் சக்ஸஸ் ஃபார்முலாவை இங்கே டச் பண்ணி பார்க்காம வித்தியாசமாகவே பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற அந்த கான்சியஸ் டெசிஷன் நீங்கள் எடுத்தீங்களா? அப்படி எடுத்திங்கன்னா அது காரணம் என்ன? ஓகே, ஸோ எனக்கு வந்து ருட்டீன் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எனக்கு பார்க்க பிடிக்கும். எனக்கு பண்ண பிடிக்குமா? மேபி ஐ டோன்ட் நோ. பட் ஏன்னா நான் ஆரம்பித்தது வந்து ஒரு கம்ப்ளீட்லி யூனிக் ஆன ஒரு ஸ்கிரிப்ட். அலிபாபா இனி வரைக்கும் பேசப்படுற படம், ஆனால் ஓடாத ஒரு படம். கற்றது கனவு, கழுகு, இது எல்லாமே ரூட்டீன் ஃபிலிம்ஸ் கிடையாது. அண்ட் எனக்கு அதான் பிடிச்சிருக்கோ என்னமோ. இது வந்து கான்ஷியஸ் எடுத்த டெசிஷனே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னோடய ஃபில்மோகிராஃபி எடுத்திங்கன்னா, ஒர்க்கான படங்களும் அப்ரிஷியேட் பண்ண படங்களும் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் தான். பீட் அலிபாபா, பீட் கழுகு, பீட் யாம் இருக்க பயமே, பீட் பண்டிகை, இதெல்லாமே ஃபஸ்ட் டைம். இதெல்லாமே ஏற்கனவே வந்த படங்கள் இல்லை, இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்த படங்கள். ஸோ அதுதான் என்ன அப்ரிஷியேட் ஆடியன்ஸ் பண்ணுறாங்களோ எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ரெகுலராக பண்ணுற படம் நீயும் பண்ண நாங்கள் பார்க்க மாட்டோம்டா அப்படின்னு ஒரு சிக்னல் எனக்கு அனுப்புகிறாங்களோ என்னமோ, ஐ டோன்ட் நோ. But it is not a conscious decision. I just get attracted to uniqueness.
ஓகே சூப்பர். ஸோ பண்டிகை வந்து ஆக்சுவலாக என்னோட ஃபேவரட். ஏன் அப்படின்னா வந்து ஒரு ஃபைட் கிளப் ஜோன் வந்து எனக்கு வந்து அது கிடச்சிது. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபைட் கிளப் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து புரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சேம் பண்டிகையும் வந்து அந்த மாதிரி ஒரு ஜோனில் இருக்குமோங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். அந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிறதுக்கும், ஏன்னா நீங்கள் அதை வந்து ரொம்ப சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது தமிழ் அதை பண்ணிட்டாங்களே, அந்த ஜோன் வந்து எனக்கு கிடச்சது. லைக் என்ன மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணீங்க? அண்ட் இதை நம்மளால் புல் ஆஃப் பண்ணிட முடியும். நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு பயம் நிறைய வந்துச்சுன்னு. இந்த படம் பண்ணும்போது எவ்வளோ பயம் இருந்துச்சு? எனக்கு வந்து ஃபெரோஸ் வந்து ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் மாதிரியே இருக்காது ஃபெரோஸ்கிட்ட பேசும்போது. ஸோ அவ்வளோ தெளிவாக இருந்தால் அவ்வளோ சீன்ஸ் அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு சீன் எல்லாமே தெரியும் அவனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எவ்வளோ ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஃபைட்டர் அப்படின்னா 6 பேக் போடணும், மசில்ஸ்லாம் இருக்கணும். ஆனால் இவன் ஃபைட்டர் கிடையாது. இவன் கோவக்காரன். இவன் கோவம் தான் அடிச்சிடுவான். ஸோ அவன் வந்து 6 பேக் இருக்கணும் அவசியம் இல்லைன்ற வரைக்கும் டீட்டெயிலிங் ஃபெரோஸ் வச்சுருந்தான். என்ன சொன்னான்னா, மச்சான் நான் சொன்னேன் 6 பேக்லாம் வச்சு மசில்லாம் பில்ட் பண்ண மாட்டான்னா, இவன் ஃபைட்டர் இல்லை, ஃபைட்டர் ஆக்கப்பட்டவன். அப்போ அவன் நார்மலாக தான் இருக்கணும். அவன் டெக்னிக் தான் அவனுடைய பலம். ஸோ இந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஃபோக்கஸ் இருந்திருக்கு. ஸோ அண்ட் அகெயின் இட் வாஸ் another ஆக்சுவலி அகெயின் இட்ஸ் an accidental film. பண்டிகையை பண்ண எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் பண்டிகையில் நான் ஹீரோ கிடையாது. இட் வாஸ் somebody else. அவர் பண்ண மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் ஃபெரோஸ் எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுறியாடா அப்படின்னா, எனக்கு விஜயலட்சுமி ஃபெரோஸ் எனக்கு வந்து பல வருஷம் பழக்கம். நான் நோ கொஸ்டின்ஸ் பண்ணிடலாம் மச்சான் அப்படின்னேன். ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் கேட்டிங்க வச்சுக்கோங்களேன். நாங்கள் எடுத்த உடனே ஒரு 13-14 டேஸ் கண்டினியூஸாக ஃபைட் தான் பண்ணோம். 14 டேஸ் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுறதால ஐ பிகேம் தட் பர்சன். 14 டேஸ் ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடுத்த நாள் நார்மல் ஷூட் பண்ணும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆகிடுது. பிகாஸ் யூ ஜஸ்ட் கேம் அவுட் ஆஃப் அ ஃபைட். ஸோ இதுதான் நான் வந்து கேட்க நினச்சேன். இன்னொரு ஹீரோ வந்து, ஏன்னா இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நீங்கள் அதை இப்போ கேட்டவுடனே நீ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டதே வந்து சரியான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் டு ஆட் டு தட்ல யாமருக்க பயமே நான் பண்ண வேண்டியது கிடையாது. பல ஹீரோஸ்க்கு போய் எல்லாரும் கேட்டு பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்ட் செந்தில் வீராசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ தான் கழுகு ஹிட்டான புதுசு, ஒரு கதை கேட்குறியாடா அப்படின்னு. கேட்கலாமே அப்படின்னு காஃபி ஷாப்பில் பல பேர் இருக்கிற இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு கேட்ட கதை இது. நான் இன்டர்வல் கேட்டுட்டு பண்ணுறேன்ட்டேன். அப்போ அந்த டைரக்டர் வந்து, இல்லை ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னாரு. இல்லைங்க நான் பண்ணுறேன், பட் நான் வேணால் உங்களுக்காக நான் ஃபுல்லாக கேட்குறேன். அப்படி உள்ளே வந்தவன் தான். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இன்னொரு பார்ட்டியில் இருக்கும்போது ஒரு பண்ண மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, அந்த மொக்க படத்தையும் வச்சா நீ பண்ணுற அப்படின்னாரு. ஆனால் ரிசல்ட் ஆடியன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சூப்பர் பிரதர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து பண்ண படங்களில் இந்த படம் வந்து அண்டர் ரேட்டட், இது ஏன் போகல அப்படின்னு சொல்லி ஒரு படம் சொல்லியிருப்பீங்க. அந்த படத்தோட பாட்டு வந்து சரிகிட்டு இப்போ வரைக்குமே ரேடியோவில் வந்து தானா போன காதல் அப்படிங்கிறத போட்டே இருப்போம். லைக் ஒரு போஸ்ட் அனாலிசிஸ் வந்து எப்பயுமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணுவீங்க. ஒரு படம் ஏன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய வேரியேஷன் இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒர்க், அப்புறம் ஒரு ரிவெஞ்ச் எல்லாமே வந்து இருக்கும். அந்த படம் ஏன் ஒர்க் ஆகலை, லைக் எய்தர் அது வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருச்சா, இல்லை என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களா? உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து யாக்கை படத்தை வந்து நான் ஒரு 3 years ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த கதையோட, பிஃபோர் வி வென்ட் டு ஷூட். ஸோ அந்த கேரக்டரும் சரி எல்லாமே என் மைண்டில் அப்படியே எம்பெட் ஆகிருந்துச்சு. அண்ட் நான் யுவன்கிட்ட போனப்போ கூட ஒரு கதை யுவன்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோன்னா அது கம்ப்ளீட்லி நான் பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறது. நான் யுவன்கிட்ட சொன்னேன், யுவன் பண்ணுறேன்ட்டார். அண்ட் எல்லாம் பிளான் பண்ணி தான் போச்சு. எனக்கு என்னமோ இல்லை, when all crafts come together and all crafts are in sync for the success of the film, அது ஜெயிச்சிருங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அந்த செட்லேயோ அந்த படத்துக்கோ இருந்துச்சுன்னா அதை வெற்றி நோக்கி போகவே போகாது. we had a lot of troubles. அந்த படத்தில் வந்து ஜிங்ஸ்டுன்னு நினைக்கிறேன். எங்கள் எடிட்டர் கிஷோர் இறந்துட்டார். எங்கள் ப்ரொடியூசருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. எங்கள் டைரக்டருக்கும் எனக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஸோ தேர் லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி டுவர்ட்ஸ் த ப்ராஜெக்ட். எனக்கு என்னமோ அந்த பேட் ஆராவால் தான் படம் ஓடலையோ. இட்ஸ் அ வெரி வியர்ட் எக்ஸ்பிளனேஷன் ஐம் கிவிங், பட் இட் இஸ் வாட் ஐ ஃபீல்.
அதனால் இந்த படத்தை நான் ஆராயவே இல்லை. படம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை இப்படி ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை வரும், கொஞ்சம் விஷயங்கள் மாற்றணுன்றப்போ எங்கள் டைரக்டர் ஒத்துக்கல. ஸோ நத்திங் கேம் இன் பிளேஸ். எல்லாமே வரணும்ல சிங்கா. அதனால் அந்த படம் ஐ லவ் த ஃபில்ம். இப்போவுமே வந்து அந்த பாட்டை போட்டோம் அப்படின்னா எங்கே போனாலும் ஒரு செகண்ட் நின்று இந்த பாட்டா அப்படின்னு வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. படமே வந்து நல்லா இருக்கும். ஸோ அடுத்து நான் கேட்க நினைக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் உங்களை வந்து கழுகு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. பட் கொஞ்சம் டவுன் சவுத் போயிட்டோம். இப்போ நான் வந்து திருநெல்வேலி ஊர் பக்கம் நாங்கள் வந்து டிவியில் போட்டோம் லைக் வானவராயம் வல்லவராய் எப்போ போட்டாலும் பார்ப்போம். பேசும்போதுமே லைக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு படத்தை ஏன் இதுக்கப்புறம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுவோம். ஸோ பர்சனலாகவே தான் அதை கேட்குறேன். அந்த மாதிரி ஒரு ஜோன் படத்தை அடுத்து நீங்கள் அட்டம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாங்க. எனக்கு அதாவது என்னென்னா ராஜ்மோகன் வந்து எனக்கு அலிபாபா பண்ணுறது பழக்கம் ஆனார். எப்படி ஆனாருன்னா, நான் சரண் ஸ்டுடியோவுக்கு போவேன். அப்போ அவர் குங்குமமும் பூவும் கொஞ்சம் புறவும் பண்ணிகிட்டு இருந்தார் சரணுக்கு. ஆரண்யகாண்டம் இது ரெண்டும் பேரலாக பண்ணிட்டு அங்கே எனக்கு பழக்கம் ராஜ்மோகன். அப்போ ராஜ்மோகன் ஒரு கதை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்ஃபேக்ட் அப்போது திருப்பி அதில் நான் ஹீரோ கிடையாது. அதில் ஆக்சுவலாக 2 ஹீரோஸ் யார் தெரியுங்களா? பிரேம்ஜி அண்ட் எஸ்பி சரண். வானவராயன் வல்லவராயன். ஓகே, இது ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது வந்து எஸ்பி சரண். அது நடக்கலை. அவர் என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு ராஜ்மோகன் நம்ம பண்ணலாம் அப்படின்ன உடனே சரி சார் அப்படின்னு. ஏன்னா அப்போது சரண் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியாலையும் இல்லைன்றதால அந்த கதை எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கதை. இன்ஃபேக்ட் அந்த ஒரு கதையோட இன்டர்மிஷன் வந்து பாக்கியராஜ் சார் தான் கொடுத்தாரு எங்களுக்கு. அந்த மாப்பிள்ளையோட வந்து பொண்ணோட அப்போ வேச்சி கழட்டிருக்கடா அப்படின்னு. எப்படிங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பார், அதானடா இன்டர்மிஷனு, நீங்கள் எழுதுக்கடா அப்படின்ட்டார். அமேசிங்கான டைரக்டர் சார் வந்து. அது வந்து ராஜ்மோகன் கொடுத்துருந்தாரு. அந்த படம் எனக்கு ஹியூமரும் சரி, அதாவது என்னென்னா நான் ரொம்ப ஃப்ரீயாக பெர்ஃபார்ம் பண்ண படம் ஏதாவது எனக்கு கேட்டிங்கன்னா அதுவாக தான் இருக்கும். ஏன்னா கோவிசல்லா அம்மா, ஜானகி அம்மா, தமிழம்மையா சார், போயிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. அமேசிங் கேஸ்ட். ஜேபி சார் செம்ம ஜாலி, மீரா மேம். அதனால் ஐ லவ் த ஃபில்ம். அது மாதிரி எனக்கு வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். வானவராயன் வல்லவராயனுக்கு நான் கேட்ட ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று விஷ்ணுவர்தன் கேட்டேன், ஓடி போயிட்டுட்டான். 2வது யுவன் சங்கர் ராஜாவை கேட்டேன், சும்மா இருங்க சார்ன்னாரு. என்னோடய டாப் 2 அவங்க தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மாக்காப்பா ரொம்ப பிடிக்கும். ஸோ மாக்காப்பேட்டை கதை கேட்டு ஓகே பண்ணி அவர் கூப்பிட்டு வந்துட்டேன். ஐயோ, ஆக்சுவலாக விழுந்து சிரிப்பாக கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ காமெடியாக அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக இந்த கொஷின் நான் கேட்டேன் அப்படின்னா, லைக் சேம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அந்த எல்லோரும் ஏறுற அந்த பஸ்ஸில் நான் ஏறலான்னு பார்த்தேன், ஆனால் என்னை அடித்து அனுப்பிட்டாங்க வேணாம் அப்படின்னா. அதனால நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாகவே சொல்லுவேன். இப்போ வரைக்குமே ஊர் சைடில் எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு படத்தை இவர் திரும்ப பண்ணலையே அப்படிங்கிற டாக்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். அது ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ண ஒரு சின்ன பயம்தான். என்னென்னா காமெடி ஃபிலிம்ஸ் பண்ணுறது கஷ்டம். எனக்கு காமெடி பிடிக்கும். ஆனால் அதுக்கு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் போய் அந்த லிஸ்ட்டில் ஏறிட்டேன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்களோன்ற ஒரு பயம். அந்த ஒரு ஃபியரில் தான் பண்ணலையே தவிர ஐ லவ் டு டூ காமெடி. நைஸ். நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட அடுத்த கொஸ்டின் போகிறேன். பிரதர், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர், லைக் சினிமாவில் இருக்கிற ஒரு பர்சன்கிறத ஓரமாக வச்சுட்டு ஒரு சினிமா எந்தூசியாஸ்ட் நீங்கள் லைக் பேசும்போது லைக் ஒவ்வொரு படம் நீங்கள் வந்து பற்றி பேசும்போது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சது அப்படிங்கிறத பர்சனலாக நீங்கள் சொல்கிறதுனால அதை கேட்குறேன். இப்போ தமிழ் சினிமா எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவில், பாயிண்ட் ஆஃப் வியூவில்? அதாவது ஓடிடி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இல்லை, எக்ஸ்போஜர்ஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க. அண்ட் ஆக்சஸ் டு இன்டர்நேஷ்னல் கான்டென்ட்டும் சரி, ஆக்சஸ் டு நேஷ்னல் லெவல் கான்டென்ட்டும் சரி, அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. என்றைக்கு நம்ம வந்து 199க்கு வந்து ஃபோனில் இன்டர்நெட் வந்துடுச்சோ அன்றைக்கி உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு க்ரியேட்டிவோ என்டர்டெயின்மெண்ட்டும் அன்லிமிட்டட் ஆகி போச்சு. இப்போது தியேட்ரிக்கலுக்கு போகும்போது நம்ம ஆடியன்ஸை முட்டாக நினைக்கவே கூடாது. நம்ம என்றைக்கு ஆடியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம தோற்றுட்டோம். ஆடியன்ஸு நம்மளோட இன்டெலிஜென்ட். அப்படி நம்ம மைண்டில் எடுத்து நம்ம படம் பண்ணால் அவங்க கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவாங்க. 80s மாதிரி இப்போ படம் பண்ண முடியாது, 70s மாதிரி 80ஸில் பண்ண முடியாது, 40s மாதிரி 70ஸில் பண்ண முடியாது. அப்போ 2024 வந்துட்டு நீங்கள் 2000s மாதிரி 2010s மாதிரி படம் பண்ண எப்படி ஒர்க் ஆகும்? We have to go with the times, right? I think we have to go with the times. ஸோ வந்து உங்களுக்கு பர்சனலாக ஒரு மூவி லைப்ரரி இருக்கும்ல, வீட்டில் நான் வந்து ரிலாக்ஸ்டாக நான் போயிட்டு ஓடிடியில் வந்து நான் வந்து படம் பார்க்குறேன் அப்படிங்கிறதோ, இல்லை உங்களோட பர்சனல் மூவி கலெக்ஷன்ஸ், ரிப்பீட் வேல்யூ இருக்கிற மூவிஸ் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ண நினைக்கிற ஒரு 5 படங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சில படங்கள் பற்றி சொல்ல முடியும்? நான் வந்து
எப்பயுமே பார்க்குற படம் வந்து காதலா. ஓகே, எப்பயுமே பார்க்குற படம் வந்து காதலா. அது இல்லைன்னா தில்லுமுல்ல. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வியர்டாக இருக்கும் நான் சொல்கிறது, பட் காதலாவும் சரி, தில்லுமுல்லும் சரி, மைக்கேல் மதன காமராஜனும் சரி, பாஷா. ஓகே, ஸோ இந்த படங்கள்லாம் நான் ரிப்பீட் மோடில் பார்ப்பேன். ஏன் பார்ப்பேன்னா இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது, அன்றைக்கி எழுதின ஒரு கதை. அது எனக்கு எப்படின்னு எனக்கு கொஞ்சம் அப்படியே கெட்ட வார்த்தை தான் வருது, மைண்ட் ஃபவர் நான். ஸோ அண்ட் தீஸ் ஃபிலிம்ஸ் ஆர் வெரி தெரப்யூட்டிக் ஃபார் மீ அண்ட் ஐ ரெக்கமெண்ட் தீஸ் ஃபிலிம்ஸுங்க. ஹிந்தி படத்தில் நான் எப்போ பார்த்தாலும் அழுகிற ஒரு படம் கபி குஷி கபி கம். அது ஏன்னு புரியாது, எப்போ பார்த்தாலும் அழுதுருவேன். இங்கிலீஷில் நான் வந்து சிகாரியோ ஐ வில் ரெக்கமெண்ட் டு எவ்ரிபடி. ஓகே, பிரில்லியன்ட் ஃபிலிம். அது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும், பட் சிகாரியோ 5 வாட்டி பார்த்துட்டேன் ரீசெண்டாகவே. சூப்பர். இப்போ நீங்கள் தமிழில் ஒரு 5 படம் சொன்னீங்க. லைக் இப்போ என்னென்னா இப்போ தமிழ் சினிமாவில் எப்படி இருக்குது அப்படின்னா பாட்டுக்கான ஸ்பேஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்க ஒரு ஃபீல் வந்து இருக்குது. ஏன்னா அப்போ வந்து சிச்சுவேஷன்ஸ் இருக்கும், 5 சிச்சுவேஷனுக்கு 5 பாட்டோ 6 பாட்டோ வந்துருக்கும். இப்போ ஒரு பாட்டு வச்சாலே ஆடியன்ஸ் வந்து எஞ்சி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நிறைய படங்கள் வந்து வருது. ஃப்யூச்சர் ஆஃப் தமிழ் சினிமா, லைக் அந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு சேஞ்ச் வந்துருக்கு. இதுக்கு அடுத்து தமிழ் சினிமா எப்படி எவால்வ் ஆகும், எப்படி ஃப்யூச்சர் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, ஒரு பாட்டு போட்டாலும் ஏஞ்சி போகிறாங்கன்ற படங்கள் இருக்குது, 10 பாட்டு போட்டாலும் உட்கார ஆடியன்ஸும் இருக்குது. ஐ கேன் கிவ் a கிரேட் எக்ஸாம்பிள். நம்ம யுவன் சங்கர் ராஜாவுடைய பியார் பிரேம காதுல்லா, அதில் வந்து 6-7 பாட்டு இருக்குது, எல்லாத்துக்கும் உட்காந்தாங்களே. ஸோ தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தி ஆடியன்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு என்ன ஜஸ்டிஸோ அதை பண்ணுங்கள். அது பண்ணும்போது அதில் ஒரு குவாலிட்டி கொடுங்க, ஏஞ்சி போக மாட்டாங்க, உட்காருவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன், ரைட்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு யாக்கை போகாட்டியுமே நான் தேட்டர் விசிட் போகும்போது சாங்க்கு கிளாப்ஸு விசில். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ரைட், இஃப் த ஸ்கிரிப்ட் டிமாண்ட்ஸ் சாங்ஸ் வச்சுக்கோங்க, இஃப் இட் டசன்ட் டிமாண்ட் திணிக்காதீங்க. அதான். ஓகே, நைஸ். ஸோ உங்களோட ஐடியா டுவர்ட்ஸ் டைரக்டிங், லைக் நீங்கள் அந்த ஜோன் ஏதாச்சும் உங்கள் மைண்டில் இருக்கா? ஏன்னா லைக் அவங்க அண்ணன் டேரக்டர், லைக் உங்களுக்கு எப்படியும் டிஸ்கஷனில் நீங்கள் இந்த மாதிரி எதாவது பேசியிருக்கீங்களா? உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை பற்றி? சரி, வி ஆல் பேசிக்லி என்னென்னா, எல்லா கதையிலுமே டிஸ்கஷன் ஒன்று நடக்கும், எல்லா ஹீரோஸ்க்கும் சஜஷன்ஸும் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன்லையும் சரி, என்னோட நடிக்கிறதுலையும் சரி சஜஷன்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் புக்கை லாக் பண்ணுற வரைக்கும் என் சஜஷன்ஸ் நான் கொடுக்குறேன். வைக்கணும்னா வைங்க, இல்லை வைக்காதீங்க. ஷூட்டிங் போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது தான். அங்கே எனக்கு எந்த செய்யும் இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கே கேப்டன் ஆஃப் தி ஷிப் தலைவன் தான், டைரக்டர் தான், இல்லையா? சில இப்போ ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு, நிறைய டிஸ்கஷன் வந்து கதை சொன்னாங்க, நல்லா இருந்தது, ஆனால் ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ் இருந்தது. ஓகேங்களா? இப்போது ஒரு ரவுடி, நார்த் மெட்ராஸில் ஒரு ரவுடி அப்படின்னா அவனுக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மாரின் பேர் வைப்பீங்களா, இல்லைன்னா சுப்பிரமணியன் பேர் வைப்பீங்களா? சுப்பிரமணியன் பேர் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபண்டமெண்டல் ஃப்ளாஸ் இருந்ததால் நான் சொன்னேன், கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் மாற்ற நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மாற்றிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் வேண்டான்னு சொன்னாங்க. இட்ஸ் ஓகே, சரி, இது மாதிரி நடக்கும், அப்படி நடக்கும். பட் ஐ ட்ரை டு டூ ஜஸ்டிஸ் டு த ஸ்டோரி. நாட் எனக்கு ஃபைட் வேணும், எனக்கு சாங் வேணும், அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஸ்டோரிக்கு என்ன வேணும் அது கொடுத்துடலாம். ஏன்னா எனக்கு வானவரன் வல்லவரன் பார்த்தீங்கன்னா அதில் ஹீரோ தம்பி தான். நல்ல கதையை நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் கதை இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா தம்பி தான் ஹீரோ. அண்ணனை எப்படியாவது சேர்த்து வைக்கலாம், ஐயோ என்னால் அண்ணன் கல்யாணம் நடக்கலை, நான் ஏதாவது பண்ணணும், எல்லாமே தம்பி தான் பண்ணுவான். ஸோ கதைக்கு என்ன தேவையோ அது பண்ணிடணும். புரியுது. ஆக்சுவலாக அது ஒன்று, நீங்கள் வந்து ரொம்ப செக்யூர்டான ஆக்டர் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து நிறைய ஹீரோஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ணும்போது வந்து ஹெல்த்தியாக தெரியுது. பட் உங்களோட கரியரில் நம்ம பார்க்கும்போது நிறைய இடத்துல நீங்கள் அதை ரொம்ப செக்யூர்டாக வந்து பண்ணியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் கேட்ட கொஸ்டினை நான் தப்பாக கேட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். டேரக்ஷனில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? லைக் டேரக்ஷன் நீங்கள் பண்ணுவீங்களா? அந்த ஜோன் நான் வந்து அது நான் யோசிக்கவே, நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நான் யோசிக்கவே இல்லையே. இட் ஹேப்பன். இப்போ நாங்கள் இப்போ பேராஷூட் வந்து என்னுடைய கம்பெனியோட 5வது வெப் சீரிஸ். நான் நினைக்கவே இல்லை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஸோ காலம் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போதோ அந்த பக்கம் போயிட்டே இருக்கலாம். இப்போதைக்கு
ஐ எம் என்ஜாயிங் ஆக்டிங் 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணல. இட்ஸ் வெரி ஃபோக்கஸ் ஆன் மை ப்ரொடக்ஷன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வில் சி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைமுக்கு. லைக் ரொம்ப நல்ல டிஸ்கஷன் இருந்துச்சு. கண்டிப்பாக நான் நிஜமாவே அது மனசார தான் வச்சேன். வானவராயன் வல்லவன் கண்டிப்பாக பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட சூரியநமன் டீம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.